என்னது ஏலியன் நகரமா? அது மண்ணுக்கடியிலையா? என்னப்பா சொல்கிறீங்க? அட ஆமாம்பா, ஏலியன் நகரம்னு சொல்லக்கூடிய ஒரு நகரம் இருக்குது. அது எங்கே இருக்குது, யாரால் கட்டப்பட்டது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லூயிஸ் கார்லோஸ் போர்ட்டி அப்படிங்கிறவர் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காரு. அது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, பிரேசில் நாட்டில் செரார்டோ அப்படிங்கிற வனப்பகுதியில் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. இது யாரால் கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சாதாரண பூச்சின்னு சொல்லக்கூடிய எறும்புகளால் தான் கட்டப்பட்டிருக்கு. என்னப்பா எறும்புகளால் ஏலியன் நகரம் கட்ட முடியுமா அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியம் இருக்கும். அட ஆமாங்க, இது சாதாரணமாக கட்டப்படல. இதில் மிகப்பெரிய ஆச்சரியம் ஒன்று காத்திருக்கு. அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்ப்போம். ஒரு நாள் பிரேசில் நாட்டில் செரார்டோ அப்படிங்கிற இடத்துல எறும்பு புற்றுகளை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இவரோட குழுவோட போயிருக்காரு. அப்படி போகிறப்ப ஒரு மிகப்பெரிய எறும்பு புற்றை பார்த்துருக்காரு. இந்த புற்று எந்த வகை எறும்புகளால் உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரேசில் நாட்டில் செராடோ அப்படிங்கிற வனப்பகுதியில் இருக்கக்கூடிய இளவெட்டி எறும்புகளால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த புற்றை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அவர் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, திரவநிலையில் இருக்கக்கூடிய சிமெண்ட் அந்த புற்றோட தொலையில் ஊற்றிருக்காரு. இப்படி ஊற்றுறப்ப முழுமை அடையல அந்த புற்று. எந்த அளவுக்கு அந்த புற்றில் உள்ள போயிருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, 10 டன் இடையுள்ள திரவநிலையில் இருக்கக்கூடிய சிமெண்ட்டை ஊற்றிருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு சிமெண்ட்டை அந்த புற்று உள்வாங்கியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஒரு 10 நாள் கழித்து அந்த சிமெண்ட் காய்ஞ்சதுக்கப்புறம் அந்த புற்று சுற்றி உள்ள மண்ணை விலைக்கு பார்த்துருக்காரு. அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் காத்திருந்திருக்கு. அந்த புற்று மிகப்பெரிய பரப்பளவில் இருந்திருக்கு. அது எந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 500 சதுர அடி பரப்பளவிலும் 26 அடி ஆழத்துலையும் இருந்திருக்கு. எறும்புகள் இந்த புற்றை உருவாக்குறதுக்கு அந்த மண்ணிலிருந்து 40 டன் மண்ணை வெளியில் கொண்டு வந்திருக்கு. இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு சாதாரண எறும்புகளால் பண்ண முடியாது. இந்த புற்றை உருவாக்குறதுக்கு மொத்த எறும்புகளோட உழைப்பும் ஒற்றுமையும் கலந்துருக்குன்னு தான் சொல்லலாம். நாமெல்லாம் ஒரு சாதாரண வீடு கட்டினோம் அப்படின்னா, அந்த வீட்டில் ஹாலு, பெட்ரூமு, பாத்ரூமு, கிச்சன் வச்சுருப்போம். அதே மாதிரி எறும்புகள் பல வகையான டெக்னாலஜி இந்த புற்று உருவாக்குறதுக்கு பயன்படுத்தியிருக்கு. அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாதாரணமாக ஒரு பூகம்பம் வந்தாலும் இந்த புற்று எந்த ஒரு பாதிப்பும் அடையாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் அந்த புற்றுக்குள்ளார காற்றோட்ட வசதி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் எறும்புகள் சேகரிக்கக்கூடிய உணவை சேகரித்து வச்சுக்கிறதுக்கு ஒரு உணவு அறையை உருவாக்கியிருக்கு. அதுக்கப்புறம் எறும்புகள் ஓய்வு எடுக்கிறது சொல்லிட்டு ஒரு சில அறைகளை உருவாக்கியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் எறும்புகள் ஒரு சில பூஞ்சைகளை சாப்பிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு பூஞ்சைகளை எறும்பு புற்றுக்குள்ளாரியை உருவாக்குறதுக்காக ஒரு அறையை உருவாக்கியிருக்கு. எறும்புகள் உருவாக்கக்கூடிய கழிவுப் பொருட்களை சேகரித்து வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு கழிப்பறையை உருவாக்கியிருக்கு. இந்த கழிப்பறையால் எந்த ஒரு எறும்புக்கும் பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு துளைக்கு அடியில் இந்த கழிப்பறையை உருவாக்கியிருக்கு. இதுலேருந்தே தெரியும் எறும்புகள் எந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணிக்குன்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.